ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கவலை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம். இப்போ அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இது நல்ல ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் நம்ம மசாலா சேர்த்துக்கணும். அதுக்காக நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சமாக குழம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அது நல்லா வறுத்துக்கங்க. வறுத்து ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனில் 3 பச்சை மிளகாவை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக புளியும் கரைச்சி ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஊற்றிக்கலாம். அதே ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் மசாலா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு எவ்வளோ நல்லா கொதிக்குது பாருங்கள். இதை ரொம்ப போட்டு கிளறாதீங்க. ஓரமாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. திரும்பவும் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நம்மளோட மீன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வற்ற விட்டுருங்க குழம்ப. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்பு நல்லா வற்றி இருக்குது. இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கணும். அதுக்காக நான் கடாய் சூடானதும் அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டேன். காஞ்ச மிளகாய் 3, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்புல ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கவலை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.